லாஸ்ட் வீக்கெண்டு விஜய் சேதுபதி பண்ண ஒரு சின்ன தப்பு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்து விட்டுருக்கு பாருங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்டு முத்து வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணாங்க. ஸோ அப்பயே விஜய் சேதுபதி இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். இத்தனைக்கும் ஆடியன்ஸ்லேருந்து கேட்டாங்க. அப்பயே அவர் அந்த கேள்வி எடுத்து கேட்கவே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ப்ரோமோல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கேர்ள்ஸில் வந்து வர்ஷினி சூஸ் பண்ணியிருக்காங்க, பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ராணவ சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா பிக் பாஸ் இதை எப்படி சொல்லுவார்னா, இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வீட்டுக்குள்ளே இந்த கேம்ஸில் எதுலையுமே சரியாக பங்கெடுத்துக்காமல் இருக்காங்கல்ல அவங்கள நாமினேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாரம் ஃபுல்லாக யார் வந்து ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ, அதாவது எதுவுமே பண்ணலையோ, ஒஸ்ட்டாக பண்ணுறது வேறு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது வேறு. ஸோ எதுவுமே பண்ணாமல் யார் வந்து சும்மா வந்து தின்னுட்டு தூங்கிட்டு இருந்ததோ அதை தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். ஆனால் இதில் என்ன மேட்டர்னா இவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, டாஸ்க்கை வந்து இவன் வந்து நல்லா விளையாடல, அவன் விளையாடி இருக்கான், மேட்டர் என்னன்னா அவன் நல்லா விளையாடல அப்படின்ற ரீதியில் பார்த்தீங்கன்னா ராணுவ சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினியை சூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன மேட்டர், ரஞ்சித் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. என்ன பண்ணார், ஏன்னா ப்ரோமோலையும் அதுலேயும் வரல, எந்த விதமான சண்டையிலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக அவரோட கருத்தும் இல்லை. அப்படின்னும் போது இந்த வீக் ஃபுல்லாக ரஞ்சித் என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அதுக்கு இவனுங்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிலே சொல்ல மாட்டாங்க. ஆனால் கேட்க வேண்டிய ஆள் யார், விஜய் சேதுபதி. அவர் என்ன பண்ணார், வீக்கெண்டில் வந்து மற்ற நொரநாட்டையெல்லாம் பேசிட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இந்த விஷயத்தை வந்து கேட்காம அப்படியே திருப்பி கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். இதை தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் பண்ணார். அவர் பண்ணதுனால தான் இப்போ திருப்பி அந்த பிரச்சனை வருது. லாஸ்ட் வீக்கெண்டே இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிருக்கணும். எதுக்கு நீங்கள் முத்து வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை அப்பயே ஆரம்பிச்சிருந்தாருன்னா, அவனுங்க இந்த வாரம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, இப்போ தேர்ட் ப்ரோமோல பார்க்கும்போது ஒஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதை வந்து பண்ணாமல் இருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவனுக்கு புரியல எதை வச்சு ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிக் பாஸ் வந்து தெளிவாக சொல்கிறாரு, வாரம் ஃபுல்லாக எதுலையுமே சரியாக பங்கெடுத்துக்காமல் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்களை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராணவ் அவர் ஒரு பங்களிப்பு இருந்தது. அது வந்து அவரோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்க கேரக்டர், அதை வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ. ஆனால் அவரோட பங்களிப்பு இருந்தது. அது நல்லதா கெட்டதான்றது வேற, பங்களிப்பு இல்லாமே இல்லை. இப்போ ரஞ்சித்தோட பங்களிப்பு இங்கே எங்கே இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி வர்ஷினி பார்த்தீங்கன்னா, வர்ஷினி வந்து அவங்க கேரக்டரை பண்ணாங்க. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேரக்டர்லேருந்து ஸ்லிப் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களோட ரோல் என்னது, ஒரு பிரின்சிபலாக இருக்க வேண்டிய ரோல், அந்த ரோலை வந்து அவங்க கரெக்டாக 100% கரெக்டாக பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா 100% கரெக்டாக பண்ணுற கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இல்லை. ஸோ அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க எதுலையுமே பங்கெடுத்துக்கல அப்படின்ற விஷயம் சூஸ் பண்ணும்போது ஓகே அவங்க வந்து குக்கிங்கில் வந்து பங்கெடுத்துக்கல அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா குக்கிங் வந்து பண்ணவே இல்லை, ஜாக்லினும் மஞ்சரின் மட்டும் தான் பண்ணாங்க. அவங்களுக்கு அதுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து வர்ஷினி வந்து சூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே வர்ஷினியை விட இன்னும் 2 பீஸுங்க இருக்குது. ஆர்ஜே ஆனந்தியில் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் அதை வந்து கேர்ள்ஸ் டீமில் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆர்ஜே ஆனந்தி அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வராது. நாமினேஷன்லேயும் அவங்க வரமாட்டாங்க, இந்த மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வரமாட்டாங்க. அக்கா எப்பவுமே தரமான வேலை. இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க பழைய வேலையை திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விஷத்தன்மையை கக்குவாங்களே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேர்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி கேர்ள்ஸ் டீம்லையும் பாய்ஸ் டீமில் ராணாவே சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா, இல்லை உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.